வி தேர் டூர்ஸ். இவங்க இப்ப சென்னையில இருந்து பொங்கல் ஹாலிடேஸுக்கு 6 days ஆல் இன்க்ளூசிவ் சிங்கப்பூர் மலேசியா காம்போ குரூப் டூர் பேக்கேஜ் வெறும் 1,09,890க்கும், தீபாவளி ஹாலிடேஸுக்கு 4 days ஆல் இன்க்ளூசிவ் மலேசியா ஒன்லி குரூப் டூர் பேக்கேஜ் வெறும் 48,890க்கும் நம்ம ஃபில்மிகிராஃப்ட் சப்ஸ்கிரைபர்ஸுக்காக ஒரு ஸ்பெஷல் ரேட்ல பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் வித் ப்ராப்பர் டாக்ஸ் இன்வாய்ஸ் பில்லிங்கோட, அதாவது 5% GST பிளஸ் 2% TCS ஓட பண்ணி தராங்க. இதுல இந்த 2% TCS அப்படிங்கறத உங்களால திருப்பி கிளைம் பேக் பண்ணிக்க முடியும். இந்த பிரைஸ்லயே உங்களுக்கு ஃபிளைட் டிக்கெட்ஸ் வித் 20 kg லக்கேஜ், விசா அரைவல் கார்டு, ஸ்டார் ஹோட்டல் வித் ஸ்விம்மிங் பூல், Indian style breakfast, lunch and dinner, both veg and non-veg, unlimited buffet, AC bus, all entry tickets, licensed Tamil tour guide, டிராவல் இன்சூரன்ஸ்ல இருந்து காம்ப்ளிமெண்டரி வாட்டர் பாட்டில்ஸ் வரைக்கும் எல்லாமே இதுலயே கவர் ஆயிடும். இது மட்டும் இல்லாம சென்னையில இருந்து இவங்களுடைய ஸ்டாஃப் நம்ம கூடவே டிராவல் பண்ணி ரிட்டர்ன் வர வரைக்கும் எல்லாத்தையும் கிளியராக பார்த்துப்பாங்க. இவங்களுடைய வெப்சைட்டையும் சரி, கான்டாக்ட் டீடைல்ஸையும் சரி கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். அப்புறம் என்ன, மேல ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஃபில்மிகிராஃப்ட் சப்ஸ்கிரைபர்ஸுக்கான ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணுங்க. இனிமேல் சேஃப் அண்ட் செக்யூர்டான ட்ரிப்ஸுக்கு வி தேர் டூர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மிகிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நம்ம ஊர் தியேட்டர்ஸ்லேயே இப்போ தமிழ் டப்பிங்லேயே கூட வெளியாக இருக்கிற டாக்ஸிக். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா, என்ன கதைன்னு சொல்லுவீங்க, அவ்வளவு கதையை சொல்லி வச்சுருக்காங்க இவங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அட நம்ம கதாநாயகன் மிகப்பெரிய டானுக்கெல்லாம் டான் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய கேங்ஸ்டராக ஃபார்ம் ஆகி இருக்கிறாப்புல. இவருக்கு ஆகாதவங்க போட்டி அப்படி இப்படின்னு எவன் வந்தாலும் சரி அறுத்து தள்ளிடுவாப்புல, இல்லை சுட்டு தள்ளிடுவாப்புல. இது ஒரு பக்கம் இருக்க, இவருக்கும் இவருடைய அக்காவுக்கும் இடையிலான பாச போராட்டம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இதுக்கு மத்தியில் இவருக்கு ஒரு காதல் வேற இருக்கு. இது எல்லாத்தையும் கலந்து கட்டி தான் ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக இதை பிரசன்ட் பண்ணியிருக்கு இந்த டீம். இந்த விமர்சனத்தை பொறுத்தளவுக்கு இதை செஞ்சு மொத்தமாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னா கூட நீங்கள் கூச்சிக்கங்க, பிரச்சனை கிடையாது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதனுடைய கதை கீது மோகன்தாஸுடைய கதை தான் போல. இதை யஷும் கீது மோகன்தாஸும் சேர்ந்து எழுதி இதை கீது மோகன்தாஸ் இயக்கியிருக்காங்க. இந்த படத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. என்ன நீ சொல்கிறீங்க, இந்த படத்தில் கிளைமேக்ஸ் ட்விஸ்டா அப்படிங்கிறீங்களா? ஆமாம், அந்த மாதிரி ஒரு சம்பவம் உள்ள இருக்கத்தான் செய்யுது. அது நீங்கள் என்னங்கிறது படத்தை பார்க்குற ஒரு கொடுப்புன உங்களுக்கு இருந்ததுன்னா அப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு யஷ் அவர் தான் அந்த படத்துடைய மிகப்பெரிய பலமே. அதுலேயும் இதில் 2 கேரக்டர் மாதிரி ஏற்று பண்ணியிருக்காப்புல. அந்த 2 கதாபாத்திரங்களுக்கும் என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காரு. எனக்கு என்ன டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போதெல்லாம் ரொம்ப ஓவர் டூ பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். இவர் போக கியாரா அத்வானி ஆகட்டும், நயன்தாராவாகட்டும், ருக்மிணி வசந்த் ஆகட்டும், இந்த 3 கதாபாத்திரங்கள் தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். 3 பேரும் அவங்க கிட்ட என்ன தேவையோ அதை பெர்ஃபார்மன்ஸில் விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சுதேவ் நாயர் சும்மாவே ஹீரோ கூடயே சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு கதாபாத்திரம், பெரிய இம்பார்ட்டன்ஸ்லாம் எதுவும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு. ஆனால் ஹீரோ கூடயே ட்ராவல் பண்ணுற மாதிரி அப்பப்போ உள்ள வந்துட்டு போகிற மாதிரி ஒரு கதாபாத்திரம். இது போக சப்போர்ட்டிங் காஸ்ட்டில் அது ஊருப்பட்ட ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் 500 கோடி ரூபாய் செலவழித்து ஒரு படத்தை எடுத்திருக்காங்க இல்லையா? அப்போ மேக்கிங்காக எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக பயங்கரமாக பண்ணியிருக்காங்கல்ல. செலவழிச்சிருக்காங்கிறது சீனுக்கு சீனு தெரியுதுங்க. என்ன மாதிரி செட் ஒரு போட்டு பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு மேக்கிங்காக பயங்கரமாக கொண்டு வந்திருக்காங்க இந்த படத்தை. அது மேக்கிங் அப்படிங்கிற அந்த அளவில் மட்டுமே, அது ஞாபகத்தில் இருக்கட்டும். இதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிங் ஃபேக்டராக இருந்தது எது அப்படின்னா, ராஜீவ் ரவியுடைய சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், ப்ரொடக்ஷன் டிசைனு, சவுண்ட் டிசைன் டீமுடைய ஒர்க் ஆகட்டும், டிஐ டீமே ஈவன் தேவையான விஷயத்தை பண்ணியிருந்தாங்க. சும்மா பல இடங்களில் பல கலரை போட்டு கலர் கிரேடிங்கில் பயங்கரமாக வெளுத்து விட்டுருந்தாங்க அவங்களும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. ஆனால் எவ்வளவு பூத கண்ணாடி போட்டு பார்த்தாலும் இதை தவிர எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் சோகம். இந்த படத்துடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, முதல் விஷயமே இதனுடைய ஸ்க்ரீன் பிளே தான். எங்க நம்ம நினச்சதை எடுக்கிறது அப்படிங்கிறது வேறு, நினச்சதெல்லாம் எடுக்கிறது அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்கு இந்த டீம். ஒரு இடம் கூட சுத்தமாக நமக்கு சுவாரஸ்யமாகவும் இல்லை, ஃப்ரெஷ்ஷாகவும் இல்லை, அடுத்து என்ன நடக்க போதோ அப்படிங்கிற ஒரு பதபதைப்பும் இல்லை, எதுவுமே இல்லாமல் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே ஸ்க்ரீன் பிளேயை கிளம்சி பண்ணிட்டாங்க. ஆமாம், இது என்ன எங்கேருந்து எங்கே வந்து கனெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே நமக்கு பல இடங்களில் புரியலை. அந்த அளவுக்கு கிளம்சியாக ஒரு ஸ்க்ரீன் பிளே. இதில் ஃப்ளாட்டாகவும் இருக்குது, எந்த ஒரு எமோஷனல் கனெக்டும் நமக்கு இல்லை. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப். சரி, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு பார்த்தா இதுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபே பரவாயில்லையே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்து கடைசியாக பாருங்க ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு ஒரு மேட்டர் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது இவங்க கொடுத்ததெல்லாம் இருக்கட்டான், ஓ இதுதான் ட்விஸ்டா அப்படிங்கிற லெவலில் தான் நம்ம இருக்கிறோம். அந்த அளவுக்கு நம்ம பொறுமையை சோதிச்சிட்டாங்க. சுத்தமாக எங்கேயுமே சுவாரஸ்யம் இல்லாத பயங்கர வீக்கான அப்படிங்கிறத விட போரான ஒரு ரைட்டிங் இந்த படத்துக்கு. இன்னொரு விஷயம், அந்த படத்தில் எந்த ஒரு கேரக்டருமே இவங்க ப்ராப்பராக எழுதவே கிடையாது. நீங்கள் ஹீரோவுடைய கேரக்டர் ஸ்க்ரீனுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னாலே பாருங்கள், அவர் கையை நோட் பண்ணிக்கிட்டே இருங்களேன். ஒன்று சிகரெட் இருக்கும், இல்லை சரக்கு பாட்டில் இருக்கும், இல்லைன்னா கத்தி, ஆக்ஸு, இல்லைன்னா துப்பாக்கி, ஏதாவது ஒன்று கையில் வச்சுருப்பார். இது எதுவுமே இல்லை அப்படின்னா பொண்ணுகளோட தான் செல்சா பண்ணிக்கிட்டு இருப்பார்.
இப்படி தான் அவருடைய கதாபாத்திரம் இருக்குது. ஏன்னா நான் ஹீரோ கிடையாது, நான் கெட்டவன் தான் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாப்புல. அதனால அந்த கேரக்டரே அந்த அளவுக்கு தான் எழுதப்பட்டிருக்கு. இதை தாண்டி அவருக்கும் கியாரா அத்வானிக்கும் இடையிலான அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதும் எங்கேயும் பெருசாக இவங்க ரெஜிஸ்டர் பண்ணவே கிடையாது. அதுவும் போகிற போக்கில் சொல்லப்பட்ட மாதிரியே இருக்குது. இதை தாண்டி ருக்மிணி வசந்துடைய அந்த கதாபாத்திரம்லாம் ஹீரோவுடைய லைஃபுக்குள்ளே எதுக்காக வருது, இப்போ என்ன பண்ண போகுது அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ப்ராப்பரான விஷயங்களும் இந்த கதையில் ரெஜிஸ்டர் பண்ணப்படவே கிடையாது. இப்படித்தான் எல்லா கதாபாத்திரங்களும் எழுதப்பட்டிருக்கு. படத்தில் ஒரு வில்லன் கூட உருப்படியான வில்லன் கிடையாது. ஏன்னா ஹீரோவுக்கு அவரே வில்லன். நான் ஏன் சொல்கிறேன், நீங்கள் படம் பாருங்கள், கடைசியாக தெரியும். அந்த மாதிரி எந்த வில்லனுமே கிடையாது. அப்படி எவனாவது ஒருத்தன் நமக்கு ஆப்போசிட்டாக கொடியை தூக்கிட்டேன் அப்படின்னா போதும், பொட்டிலே போட்டு அங்கேயே முடிச்சுடுவார் கதை. அப்புறம் ஏன் படத்தில் வில்லன் இருப்பேன்? அந்த மாதிரி எந்த ஒரு கேரக்டரையுமே அவங்க ப்ராப்பராக எழுதவே கிடையாது. இதை தாண்டி இந்த படத்தில் நல்லா பார்த்துக்கங்க, கதாபாத்திரங்களும் எழுதப்படலை, எந்த ஒரு சுவாரஸ்யமான காட்சிகளும் இல்லை. அப்படிங்கும்போது நமக்கு எமோஷனலாக எங்கேயுமே இந்த கதை நிற்கல, நம்மளோட ஒரு பெருசாக கனெக்டை கொடுக்கவே கிடையாது. படத்தில் வரக்கூடிய பல கதாபாத்திரங்கள் ஒரு ஃபாரின்காரங்க மாதிரியே சித்தரிக்கப்பட்டதுனாலேயே நமக்கு பெருசாக அந்த கதையே ஒட்டவே இல்லை அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஒன்று வந்துருச்சு. இது தாண்டி ரவி பஷ்ரூர் என்ன மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர், கேஜிஎஃப்லாம் என்ன மாதிரி பிச்சு படம் எடுத்தாப்புல பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த படம் நெடுகளும் ஒரே இறைச்சல் தான். எங்கேயுமே மியூசிக் அப்படிங்கிறது இந்த கதைக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிங் ஃபேக்டராக எலிவேட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகவே கிடையாது. இதுக்கடுத்து படத்துடைய வசனங்கள், நான் தமிழ் டப்பிங்கில் தான் அந்த படம் பார்த்தேன். அது ஏன் கேட்குறீங்க? அந்த கொடுமையாக தமிழ் டப்பிங்கில் வசனங்கள் எழுதியிருக்காங்க. படம் நெடுகளும் அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், காட்சிகளும் இருந்தாலும் வசனங்கள் எழுதியிருக்காங்க. ஹீரோ ஒரு கேரக்டரை பார்க்கும்போது ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்குறாப்புல, ஏமா துணியெல்லாம் அவுக்கிறதே அவுத்துப்பிட்டு கையை ஒரு பக்கம் அறுத்துக்கிட்ட அப்படின்னா ஒரு ஆம்பளை ஏதோ ஃபோக்கஸ் பண்ணுவான் அப்படின்னு இப்படி ஒரு டைலாக். இப்படி தான் படம் இடையிலும் இருக்குது டைலாக்கு. இந்த மாதிரி வசனங்கள் ஓடிட்டு இருக்கும்போது பின் சீட்டில் உட்காந்து ஒரு தம்பி கேட்குறாரு, ஏன் எழுதியிருப்பேன் அந்த வசனத்தை, யாருக்கு எப்படிலாம் எங்களுக்கு தோண வச்சுது அப்படின்னு. அந்த அளவுக்கு தான் வசனங்களும் இருக்குது இந்த படத்தில். இதை தாண்டி 3 மணி நேரம் 14 நிமிஷம் ஒரு படம். சப்பா ரொம்ப டயர்ட் ஆகிட்டோப்பா. ஃபர்ஸ்ட் ஹாஃபே 1.25 மணி நேரம். கிட்டத்தட்ட ஒரு படம், தமிழ் படமோ ஒரு இங்கிலீஷ் படமோ தனியாக உட்காந்து ஒரு படத்தை பார்த்து முடிச்சிடலாம். அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கறதுக்குள்ள 4-5 மணி நேரம் ஓடுதுங்க படம் அப்படிங்கிற ஃபீலை கொடுக்குது. ஆனாலும் எங்கேயுமே ஒரு இடத்துல கூட நம்ம ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு எலமெண்ட் கிடையாது. கம்ப்ளீட்டாக கிளம்சி பண்ணி விட்டு ஒரு கேரக்டரோடு நம்ம கனெக்ட் கிடையாதுன்னு சொல்லி எந்த ஒரு விஷயமே செட் ஆகாமையப்பா படத்தை முடிங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டோம். அந்த அளவுக்கு பயங்கர லென்த்தியான ஒரு படம். மொத்தமாக அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு பிலோ ஆவரேஜ் வாட்ச் தான் இந்த படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலி மேக்கர்ஸ் நம்ம குறைய சொல்ல முடியாதுங்க. அவங்க படத்துடைய பேர்லேயே கிளியராக டாக்ஸிக் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஒரு டாக்ஸிக் பர்சன்ஸ் கிட்ட இருந்து நம்ம எப்படி நம்ம தள்ளி நிற்கணும், ஐயோ எங்களுடைய சவகாசமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்போம். அது நம்ம பேர்லேயே வச்சுட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஆடியன்ஸ் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க. அதுவும் புரியாமல் நம்ம போய் காலை கொடுத்தோம்னா அப்புறம் அவங்க எப்படி தப்பு சொல்கிறது? அப்படி தான் இருக்குது இந்த படம். அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எக்கச்சக்கமான செல்லாபங்கள், உல்லாசங்கள், எக்கச்சக்கமான காட்சி அமைப்புகள் இருக்குது. சரமாரியாக வெட்டி சரிக்கிறாங்க, பொட்டிலே தான் சுட்டு தள்ளுறாங்க. இந்த மாதிரி பல காட்சிகள் இருக்கிறதுனால ஸ்ட்ரிக்ட்லி ஏ சர்டிஃபைடு இது ஞாபகத்தில் இருக்கட்டும். இந்த படம் இப்போ நம்ம ஊர் தேட்டர்ஸ்லேயே வெளியாயிருக்கு, தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.